பங்குனி உத்திரம் பொதுவாகவே ஒவ்வொரு மாதமும் சூரியன் இருக்கும் ஸ்திதி கொண்டு சூரியன் பிரவேசிக்கும் அந்த ராசி நட்சத்திரங்களை கொண்டு ஒவ்வொரு கோவில்கள்லேயும் ஒவ்வொரு விசேஷங்கள் ஒவ்வொரு தெய்வத்துக்கு அதற்கான பலன்கள் பரிகாரங்கள் அப்படின்னு பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனால தான் இந்த பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லுவாங்க. 12வது நட்சத்திரம், 12வது வீடு, தமிழ் மாதம், இதெல்லாம் பொதுவாக சொல்கிறாங்க. அதனுடைய உண்மையான அர்த்தத்தை யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க. இது சிம்ம ராசிக்கும் கன்னி ராசிக்கும் 2 ராசிக்குமே இவர் இருப்பார். ஒரு வீட்டுக்கு தூலம் அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டினுடைய மொத்த பகுதியுமே தாங்கக்கூடியவர் அந்த உத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பீம் தான். மொத்த பழுவையும் தாங்கும். அந்த மாதிரி தான் உத்திர நட்சத்திரம் ஸ்திரமானது. இந்த நாளில் செய்யக்கூடிய எந்த காரியமும் ஸ்திரமான பலனை கொடுக்கும். அதனால்தான் பெரியவங்க திருமண தடையோ குழந்தை பாக்கியமோ கணவன் மனைவி ஒற்றுமை இல்லையோ இதற்கெல்லாம் பரிகாரமாக இந்த உத்திர நட்சத்திரத்தை சொன்னாங்க. பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம் சூரியன் மீனத்தில் குருவோட வீட்டில் போய் இருப்பார். அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா மேஷ ராசியில் முதல் வீடான 0 டிகிரியில் அவர் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிப்பதாக ஜோதிட வல்லுநர்கள்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் மேஷம்தான் முதல் ராசியாக வரும். இப்படி ஜோதிட ரீதியாக இருந்தால் கூட சூரியனது பிரவேசிக்கும் காலம் சூரியனை வச்சு தான் இந்த பங்குனி உத்திரம் நம்ம கொண்டாடுறோம். இதில் யாரெல்லாம் எப்படியெல்லாம் செய்யணும்? திருமண தடை உள்ளவர்கள், நாகதசை ராகுதசை, சூரியன் குரு காம்பினேஷன் இருக்கிறவங்க, சூரியன் கெட்டுப்போனவர்கள், சூரியன் பகை பெற்றவர்கள், இவர்களெல்லாம் இந்த பங்குனி உத்தரத்தை நீங்கள் யூஸ் பண்ணணும். சரி, இப்போ இதெல்லாம் நம்ம வழக்கத்தில் சொல்லிட்டோம். இனிமேல் என்ன பண்ணணும்னு சொல்லணும் இல்லைங்களா? 6 அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. முருகனது விசேஷமான நட்சத்திரம் இல்லையா? அதனால் 6. நீங்கள் கந்த சஷ்டி கவசத்துக்கு எப்படி நீங்கள் பாடி நீங்கள் பண்ணீங்களோ அதே மாதிரி இங்கே சுவாமியினுடைய பேரும் புகழும் சொல்கிற அளவுக்கு திருப்புகழெலாம் பாடி நீங்கள் எல்லாம் செய்யலாம். இங்கே 6 விளக்கு ஏற்றி இந்த பங்குனி உத்தரத்தில் நீங்கள் வழிபட்டிங்கன்னா தெய்வ திருமணங்கள் நடக்கும் மாதம். எல்லா சுவாமிக்கும் தெய்வ திருமணங்கள் நடக்கும். அது வைணவமாக இருந்தாலும் சரி, வைஷ்ணவமாக இருந்தாலும் சரி, ஏன் முருகப்பெருமானுக்கே தெய்வானைய திருமணம் செய்யக்கூடிய நாள். திருமணம் ஏன் செஞ்சு காட்டினாங்க சுவாமிக்கு அப்படின்னா, நம்ம மனிதர்களுக்கு இந்த நாளில் விரதம் இருந்தால் மனிதர்களுக்கு திருமணம் நடக்கும், கணவன் மனைவி உறவில் மேம்படும், பகை போகும், எவ்வளவுதான் தோஷங்கள் இருந்தாலும் அது அத்தனையும் பறந்து போகும் அப்படின்னு பங்குனி உத்திரத்தை ரகசியம் வச்சாங்க. குடும்பத்தில் நிம்மதி வேணுங்கிறதுக்காக தான் இந்த பங்குனி உத்திரம். மறக்காமல் நான் சொன்ன விளக்க போடுங்க. இன்னும் நான் விளக்கமாக பேசுகிறேன்.